ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் 2 ஞாயிற்றுக்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு கடவுளின் பெயர் என்ன? நான் இருக்கிறேன் என்பதே கடவுளின் பெயர். அவர் தானாகவே சுயம்பாக இருக்கிறார். ஐ ஆம் தட், நான் இருக்கிறேன் என்ற கடவுளின் பெயர் எல்லா மறைநூல்களிலும் கூறப்பட்டுள்ளது. பைபிளில் கூறப்பட்டுள்ள ஜெகோவா என்னும் கடவுளின் பெயர் நான் இருக்கிறேன் என்று அர்த்தம். கடவுளின் தேவ ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் வித்தின் யூ, உன்னுள்ளேயே இருக்கிறது என்று பைபிளில் கூறப்பட்டுள்ளது. இஸ்லாமிய அன்பர்கள் தங்களின் கடவுளை அல்லாஹ் என்ற பெயரோடு அன்போடு அழைக்கின்றனர். அல்லாஹு அக்பர் என்று கூவி எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அல்லாவிற்கே அர்ப்பணிக்கின்றனர். இந்து சமயத்தார் சிவன், விஷ்ணு, கணபதி, முருகன், சக்தி, சூரியன் என்று தங்கள் மனப்பக்குவத்திற்கேற்ற, விருப்பத்திற்கேற்ற கடவுளை தேர்ந்து பல்வேறு நாமங்கள் சுட்டி பல்வேறு உருவங்களில் வழிபட்டு ஆனந்திக்கின்றனர். இன்னும் பல்வேறு மதத்தினர் பல நாமங்கள், உருவங்களில், அருவங்களில், அருவுருவ வடிவங்களில் கண்டு வழிபட்டு மகிழ்கின்றனர். எப்பெயரிட்டு எவ்வூரில் ஏத்தினும் ஆர்பேர் உருவில் அப்பொருளை காண்வழியதாயினும் மெய்ப்பொருளின் உண்மையிற்ற உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையிற் காணல் உணர்ந்திடுக விண்மை. ஏற்கத்தக்க எந்த பெயரிட்டு எந்த ரூபத்தில் அந்த நாம ரூபமற்ற வஸ்துவை வழிபட்டாலும் அந்த நாமத்தில், அந்த ரூபத்தில் அந்த ஏக வஸ்துவை காண்கின்ற சிறந்த மார்க்கமாகும். இந்த நாம ரூபங்கள் எல்லாம் குணக்குறிகளற்ற அந்த வஸ்து பற்றிய அவரவர் கற்பனைகளே. அகந்தையின் உபாதிகளே நாமங்கள். அற்ற பரவஸ்துவே எல்லார் உள்ளத்திலும் என்றும் நம் இயல்பாய் ஒளிரும் ஆத்மா. அதுவே கடவுள் என்று பல்வேறு வகையில் போற்றப்படும் பரம்பொருள். ஆத்மா என்றும் உளப்பொருளாய் உள்ளலற உள்ளத்தே நான் இருக்கிறேன் என்ற நாமமற்ற நாமமாய் இயல்பாய் ஒளிர்கிறது. அந்த சத்திய வஸ்துவின் நாம ரூபமற்ற குணக்குறிகளற்ற உண்மையின் இயல்பில் அதனோடு ஒன்றி ஒடுங்குவதே உண்மையில் ஆன்ம தரிசனமாகும். பல்வேறு நாமங்களில், ரூபங்களில் வழிபட்டால் மனம் விரித்து அடைந்து உண்மை சொரூபமான நாம ரூபமற்ற ஆத்மாவை விட்டு நாம் விலகிச் செல்லும். வடலூர் வள்ளல் பெருமான் எல்லா நாம ரூபங்களும் அழிந்து அந்த பரம்பொருளை ஜோதி சுரூபமாக கண்டு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று ஏற்றி சன்மார்க்க சங்கத்தை ஸ்தாபித்தார். சிவபெருமான் அக்னிமலையாக உயர்ந்து பக்தர்களுக்கு அருளும் ஸ்தலம் திருவண்ணாமலை. பக்தர்களுடைய அகந்தை அழித்து நாம ரூபமற்ற அவர்களுடைய உண்மை சொரூபத்தை உணர்த்தி அருளும் தலம் திருவண்ணாமலை. ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் யார் உயர்ந்தவர் என்ற அகங்காரம் வந்துவிட்டது. அவர்களுக்குள் தீர்த்து கொள்ள முடியவில்லை. இந்த பஞ்சாயத்து பரமசிவனிடம் போயிற்று. சிவபெருமான் அவர்களுடைய அகங்காரத்தை அழிக்க எண்ணி, என்னுடைய அடியையும் முடியையும் யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவரே உங்களில் உயர்ந்தவர் என்று ஒரு போட்டி வைத்தார். பிரம்மா அன்ன வடிவம் தாங்கி முடிகாண மேலே பறந்தார். திருமால் வராக அவதாரம் தாங்கி அடிகாண கீழே சென்றார். சிவபெருமானோ
தன் பரஸ்வரூபத்தை ஜோதி சுரூபமாக, அதாவது லிங்கோத்பராக ஆக்கி மேலும் கீழும் முடிவில்லாமல் விரிந்து கொண்டே சென்றார். கடைசியில் பிரம்மனும் மாலும் விஸ்வரூபியான ஜோதி சுரூபமான சிவபெருமானிடம் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டனர். சிவபெருமான் பெரும் கருணை கொண்டு தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்ட மாலுக்கும் அயனுக்கும் மகா சிவராத்திரி அன்று 4ஆம் சாம முடிவில் இரவு 11:30 முதல் 1 மணி வரை லிங்கோத்பராக திருவண்ணாமலையில் காட்சியளித்தார் என்று இலங்க புராணம், கந்த புராணம் போன்ற புராணங்கள் கூறுகின்றன. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் நண்பர்களே. வணக்கம், நன்றி.